அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். இன்னைக்கு காலையில் வீட்டு வாசப்படியில் பேரம் பேசிட்டு இருந்தாங்க. என்னோட ஒய்ஃபும் ஒரு பொண்ணு ஏதோ ஒரு கூடையில் வச்சு விற்க வந்தது. என்னன்னு பார்த்தா அவங்க வெள்ளரிக்காய் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டம்மா பேரம் பேசுகிறாங்க. கிலோ என்ன விலை அப்படிங்க. கிலோ 60 ரூபான்னு சொல்லிட்டு, என்னம்மா 60 ரூபா, ரொம்ப விலை ஜாஸ்திமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுதும்மா, நான் மலையடிவாரத்துலேருந்து பறிச்சுட்டு வரேன் அம்மா, இது நாட்டு காய்ங்கம்மா, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அப்புறம் பேரம் பேசி வாங்கிட்டாங்கன்னு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த காயை ஒடிச்சு பார்த்தேன். அவ்வளோ பிஞ்சாக இருக்கு. இந்த வெள்ளரிக்காயினுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். நாமகிரின்னு ஒரு மலை. அந்த மலையில் ஒரு சித்தர் இருந்தார். அவர் உணவே வெள்ளரிக்காய் தான். அதனால அவர் பேர் வெள்ளரிக்காய் சித்தர்னே பேர். அப்போ அந்த வெள்ளரிக்காயில் என்ன இருக்குன்னா, நம்ம சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 96% வாட்டர், கார்போஹைட்ரேட் 15%. அது நீர்க்காயில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான நீர்க்காய். வருஷத்துல எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய நீர்க்காய், எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய நீர்க்காய். இதோட ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, உடம்புல இருக்க அசிடிட்டியை பூரா நீக்கி அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய திறமை இந்த வெள்ளரிக்காய் இருக்கு. ஆல்சோ இது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அண்ட் ஆல்சோ இன்னொன்று நீர் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் நீர் பெருக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல இருக்க கழிவு நீரான சிறுநீரை பெருக்கி கொடுக்கும்னு சொல்லி. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மோரை சுருக்கி குடின்னு சொல்லுவாங்க. மோரை பெருக்கி குடி, நீரை சுருக்கி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. மோரைய பெருக்கி குடினா மோர்ல நிறைய தண்ணி ஊற்றி குடின்னு அர்த்தம். நம்ம தயிர்ல கெட்டியா மேல ஆடையெல்லாம் போட்டு சாப்பிட்டாங்க தண்ணி ஊற்றி குடிங்க. அது இந்த காயில இயற்கையாவே தண்ணீர் இருக்கு. இதை நம்ம வழக்கம் போல, இது கேன்சருக்கு செல்ஸை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ரெண்டாவது, இதில் உள்ள விதைகள், சின்ன சின்ன விதைகள் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ரோஸ்டேட் கிளாண்ட், அந்த கிளாண்டை சின்னது பண்ணக்கூடிய அந்த ஒரு தகுதி இந்த வெள்ளரிக்காய் விதைக்கு இருக்கு. அப்புறம் மூணாவது, இந்த வெள்ளரிக்காய் இருக்கிற நீரானது நம்ம உடம்புல சீக்கிரம் அப்சர்வ் ஆகும். இதை நம்ம வழக்கம் போல ஜூஸாக குடிக்கலாம், பச்சையாக சாப்பிடலாம். பச்சை சோலை செருக்கிட்டு சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு அதில் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல், அப்புறம் பொடி பொடியாக தூவின இஞ்சி, பொடி பொடியாக தூவின கேரட். இது ஒரு சாலட் டைப்பில் இருக்குது. இது நீங்கள் 150 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 டயட். இது நீங்கள் டயட் சாப்பிட்டு, இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அருமையாக உள்ளே போய் உள்ளே இருக்க காற்றை வெளியே தரல ஏப்பம். நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த ஏப்பம் வரும். சில பேர் சாப்பிட்டு அப்படின்ட்டு வருவான். இது இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் அனுபவிக்கலாம். வெள்ளரிக்காயை மோஸ்ட் ப்ராபப்ளி இரவு நேரத்தில் சாப்பிடுவதை தவிர்க்கவும், பகலில் சாப்பிடலாம். வெயில் காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடணும். வெயில் காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடணும். இப்போ நம்மளுக்கு எல்லா நேரமும் வெயில் இருக்க மாதிரி இருக்கு, அதனால பகல் நேரத்தில் சாப்பிடலாம். 11 o'clock இந்த சாலட் சாப்பிடுங்க. ஜூஸுக்கு பதிலாக சாலட் சாப்பிடுங்க. இந்த சாலட்ல கம்ப்ளீட்டாக 5 பொருட்கள் இருக்கணும். ஒன்று வெள்ளரிக்காய், இரண்டாவது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மூணாவது எலுமிச்சை சாறு, நாலாவது கேரட்டு, அஞ்சாவது தேங்காய் துருவல். இதை நீங்கள் உங்கள் ப்ரொப்போர்ஷன், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு ஒரு கப்பில் வச்சு அதில் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி பொறுமையாக எடுத்து நல்லா ரசித்து கடித்து சாப்பிடணும். நமக்கு அந்த அந்த உள்ள சலைவாவோட திப்பியாக உள்ளே போகாமல் கூழ் மாதிரி உள்ளே போகணும். அதுதான் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் உங்களுக்கு அந்த 3 hours 4 hours வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு சுகரை சமனப்படுத்தும். டயபெட்டிஸுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டயட் இது. சில சமயத்தில் நைட்டில் உங்களுக்கு பசிக்கும்.
நைட்டில் பசிக்கும். அந்த மாதிரி பசி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டா போதும். ஒரு டம்ளர் தண்ணி, அது உங்களுக்கு உணவை அந்த சமயத்தில் ஆக்ட் பண்ணிடும். வெறும் தண்ணி வெது வெதுப்பான தண்ணி குடிச்சா போதும். அடுத்த நாள் காலையில் நல்லா யூரினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும். இந்த வெள்ளரிக்காயை பற்றி அந்த சித்தர் கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சாமி இதை வெள்ளரிக்காயை சாப்பிட்றீங்களே அப்படின்னா, இது ஒரு முறை கம்பராமாயணத்துலேயும் எங்கேயோ படித்த ஞாபகம், பட் இது உண்மையாக பொய்யா தெரியாது. லக்ஷ்மணன் உடம்பு சரியில்லாமல் போர்க்களத்தில் கிடந்தப்போ ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை எடுக்க வரும்போது ஒரு இடத்துல தாகத்தை தவிர்ப்பதற்காக இதை சாப்பிட்டாரு. 2 காய் சாப்பிட்டோன்னா தாகம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை உலாவிட்டு இருக்கு. அது உண்மையாக பொய்யா தெரியாது, எங்கூட சண்டைக்கு வராதிங்க. பட் அந்த அளவுக்கு இது ஒர்த்தான காய். ஸ்பெஷல் என்னன்னா, இந்த காய் வருஷம் பூரா கிடைக்கும். இல்லை 2 டைப் இருக்கு. நாட்டு வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லி, அது விரல் சைஸ், கொஞ்சம் பெருசு. அப்புறம் திக்னஸ் சின்னதாக இருக்கும், ஒடிச்சுன்னா டக்குன்னு ஒடியும். அதே மாதிரி அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்கும். அது நம்ம ஹைபிரிட் காய். 2க்கும் டேஸ்ட் வேறையா இருக்கும், பட்டு 2னுடைய பயனும் ஒன்று தான். அப்படி நாட்டுக்காயெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே ஹைபிரிட் தான். இப்போ ஹைபிரிட் காய்னாங்க அவங்க நிறைய உரமெல்லாம் போட்டதுனால நம்ம அதை நல்லா கழுவணும், மேலே தோலெல்லாம் சீவணும், அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணணும், அப்புறம் சாப்பிடணும். இவ்வளோதான வழிய. பட் வெள்ளரிக்காய்க்கு இருக்க எஃபெக்ட் அது சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் இருந்தால் உணவை சாப்பிடுங்க. ஜூஸாக சாப்பிடாம உணவை சாப்பிடுங்க. ஒரு கப்பில் எடுத்துங்க, 200 கிராம்ஸ் வர மாதிரி பார்த்துங்க. வெள்ளரிக்காய் போடுங்க, லெமனை புளிங்க, வெள்ளை பூசணிக்காய் போடுங்க, தேங்காய் போடுங்க, கேரட் போடுங்க, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் புளிஞ்சு நல்லா கலந்து அதுலேயே தண்ணி விடும். நீங்கள் சாப்பிடும்போது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கும். அந்த தண்ணி இதுலேருந்து வந்த தண்ணி. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்ட். பட் இட் இஸ் எ டயட், ஃபுல் டயட். சாப்பிட்ட உடனே வயிற்றில் இருக்க கேஸ் உங்களுக்கு வெளியே வரதை பார்க்கலாம். அருமை. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னிடம் கன்சல்டேஷனுக்கு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண 4-5 பேர் என்கிட்ட கேட்டால் என்னன்னா, சார் இந்த சர்க்கரை வியாதி குணமாகுமா அப்படின்னு. நான் முதல்ல சொன்னேன், அம்மா நீங்கள் சொல்கிற கேள்வி தப்பு. இது வியாதி இல்லை, இது ஒரு குறைபாடு. இந்த குறைபாடை நிவர்த்தி பண்ணிடலாம். பண்ணும்போது எப்படி நிவர்த்தி பண்ணணும்னா, எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு நம்ம இந்த உணவிலேயே சரி கட்டிடலாம். உங்களுடைய மருந்துகளின் கம்மி பண்ணி ஓரளவுக்கு மருந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னேன். இதுதான் உண்மை. நம்ம உணவுல அதை கட்டுப்படுத்தலாம். என்னால் முடியும், உங்களாலையும் முடியும். நாம் அதை முயற்சி பண்ணி பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.